லட்சாதிபதியான கும்பமேள அழகி மோனாலிசா அப்படிங்கிற இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. தம்ப்நெயில் பார்த்த உடனே என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க லைஃப்ல என்ன ஆச்சு, எப்படி திருப்பம் வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சமீபத்துல இவங்களுக்கு என்ன நடந்து, எந்த மாதிரி எத்தனை படங்கள்ல நடிக்கிறாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகா கும்பமேள அழகி மோனாலிசா ஒரே ஒரு போட்டோல தான் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களை பாக்குறதுக்காகவே பல பேர் போய் போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. அதன் பிறகு ஒரு படத்துல நடிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்துல ஒரு சில பிரச்சனை ஆகி டைரக்டர் அரெஸ்ட் பண்ணி அந்த படத்துல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு நகைக்கடையோட ப்ரொமோஷனுக்கு போனாங்க. அந்த நகைக்கடையோட ஓனரே பாத்தீங்கன்னா பல பாலியல் வழக்குல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேட் நேம் வந்து கொண்டு வந்துச்சு. மோனாலிசா கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு பொண்ணுதான், இன்னும் விவரமே தெரியாம அதுக்குள்ள ஏன் சினிமால தள்ளுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் இந்த பொண்ணு மேல வச்சாங்க. ஆனா அதன் பிறகு பெரிய பெரிய கம்பெனிஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நாங்க கூட மோனாலிசா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பெரிய பெரிய வைர நகை கடைக்கெல்லாம் வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இவங்களே லட்சாதிபதியா ஆகி இப்ப இப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி டோட்டலாவே மாறிட்டாங்க. அந்த வீடியோல பார்க்கும்போது கூட அவங்க தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பட் இதுல பாத்தீங்கன்னா சுத்தமாவே இவங்களா அது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. யூடியூப்ல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பயங்கரமா வளர்ந்து வந்துட்டாங்கப்பா, இதுதான்ப்பா லக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த லக்குங்கிறது எல்லாருக்கும் அமையாது, பட் லக் அப்படிங்கிறது இப்படி கூட ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கே வந்து 1 லட்சம் மேல சம்பாதிக்கிறாங்க, 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ வாழ்க்கையில இப்படி கூட ஒரு லக் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.